வல்லூர் என்கிற அழகான கிராமம். அந்த ஊர்ல தர்மதுரை ஐயாவோட வீட்டு விசேஷம்னா ஊரே திருவிழா கோலம் பூணும். அதுக்கு காரணமே அவங்க வீட்டு கைமணம் தான். மேனேஜர் பாண்டி, இன்னைக்கு நம்ம பஞ்சாயத்து தலைவர் வராரு. சாப்பாடு அமிர்தமா இருக்கணும், எந்த குறையும் வரக்கூடாது. கவலைப்படாதீங்க ஐயா, நம்ம ஹோட்டல் பேரை காப்பாத்துறது ஏன் பொறுப்பு. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அன்னபூரணி பாட்டியும் மதுவும் தான் சமையல் பொறுப்பு. அவங்க கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சிடு. இந்த மதுவோட திமிர அடக்க இதுதான் சரியான நேரம். இன்னைக்கு அவ வேலை காலி. கோவில் பக்கத்துல இருக்கிற பெரிய அடுப்படி, அங்கே அன்னபூரணி பாட்டியும் மதுவும் சமையல் வேலையில மும்முரமா இருக்காங்க. மது மண் சட்டியில தான் குழம்பு வைக்கணும். அப்போதான் அந்த மண்ணோட வாசனையும் ருசியும் சாப்பாட்டுல இறங்கும். சரி பாட்டி, விறகு அடுப்புல இருக்கு. அம்மியில அரைச்சு வச்ச மசாலாவை போட்டு சமைக்கிறேன். இந்த ஊர் ஜனங்க நம்மள நம்பி வராங்க. நம்ம கை சுத்தம்தான் மனசுக்கு நிம்மதி தரும். கண்டிப்பா பாட்டி, நம்பிக்கையும் சுத்தத்தையும் நான் என்னைக்கும் விட மாட்டேன். மேனேஜர் பாண்டிக்கு லாபத்துல தான் கண்ணு. தரம் குறைந்த மசாலாக்களை கலக்க மதுவிடம் வற்புறுத்தலாம்னு நினைக்கிறார். மது, இந்த பாக்கெட் மசாலாவை குழம்புல கலந்துரு. இதனால செலவு கம்மியாகும், நமக்கு லாபம் கூடும். ஐயா, இது கெட்டு போன வாசனை வருது. பாட்டி அரைச்ச மசாலா தான் உடம்புக்கு நல்லது. ரொம்ப பேசாத மது, நான் சொல்றத செஞ்சா உனக்கு கூடுதல் பணம் தரேன். பணத்துக்காக ஜனங்க வயித்துல அடிக்க நான் சம்மதிக்க மாட்டேன் ஐயா. மது மறுத்ததைக் கண்டு பாண்டி கோபமடைகிறார். அவளை பழிவாங்க துடிக்கிறார். பாட்டி, இந்த மேனேஜர் ஏதோ தப்பு செய்ய பாக்குறாரு. கெமிக்கல் கலந்த பொடிய தராரே. நீ கவலைப்படாத மது, உண்மையை எப்போதும் மறைக்க முடியாது. எது நடந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். பக்குவமா வேலையை கவனி. இப்போதைக்கு அமைதியா இரு. இவளை இன்னைக்கோட இந்த ஊரை விட்டு துரத்தல. என் பேர் பாண்டி இல்ல. பஞ்சாயத்து தலைவரும் ஊர் முக்கியஸ்தர்களும் வர்றாங்க. பாண்டி ரகசியமா ஒரு வேலையை செய்யறாரு. தலைவரே வாங்க, இன்னைக்கு நம்ம வீட்டு கோழி குழம்பு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க. அன்னபூரணி பாட்டி சமையல்லாம் நான் மறுப்பனா? அதுதான் சீக்கிரம் வந்துட்டேன். பாண்டி ரகசியமாக கெட்டுப்போன இறைச்சியை குழம்பில் கலந்து விடுகிறார். இப்போ பாரு மது, பஞ்சாயத்துல உன்னை நிக்க வைக்கிறேன். சாப்பாடு பரிமாறப்படுது. தலைவர் முதல் வாய் சாப்பிட்ட உடனே முகத்தை சுருக்குறாரு. என்ன தர்மதுரை இது? நாத்த எடுக்குது. சாப்பாடா இல்ல விஷமா? ஐயோ, என்னாச்சு தலைவரே? பாட்டி சமையல் இப்படி ஆகாதே. இறைச்சி அழுகி போயிருக்கு. இத சாப்பிட்டா நான் ஆஸ்பத்திரியில தான் படுக்கணும். ஐயா, மது தான் இன்னைக்கு கறி வாங்கிட்டு வந்தா. அவகிட்ட கேட்டப்போ சரியா இருக்குன்னு சொன்னான். ஊர் ஜனங்க முன்னாடி மதுவை கூப்பிடுறாங்க. பாண்டி தன் திட்டத்தை கச்சிதமா முடிக்கிறாரு. ஐயா, நான் அப்பவே சொன்னேன் கறி பழசுன்னு. ஆனா மதுதான் லாபத்துக்காக இது போதும்னு சொன்னான். ஐயா, நான் சுத்தமான கறி தான் வாங்கிட்டு வந்தேன். மேனேஜர் தான் ஏதோ பண்ணிருக்காரு. பாருங்க ஐயா, தப்பு பண்ணிட்டு என் மேல பழி போடுறா. இவளை இங்கே வைக்க கூடாது. நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டியே மது, இனிமே நீ இந்த பக்கம் வரக்கூடாது. மது கதறியும் யாரும் நம்பல. அவளை வேலையை விட்டு துரத்துறாங்க. மது, உன் மேல வச்சிருந்த நம்பிக்கை போயிடுச்சு. இப்பவே இங்க இருந்து கிளம்பு. பாட்டி, நீங்களாவது சொல்லுங்க. நான் தப்பு பண்ணலன்னு உங்களுக்கு தெரியும். நீ கிளம்பு மது, காலம் பதில் சொல்லும். மது கண்ணீரோடு அங்கிருந்து செல்கிறாள். மது போனதும் பாட்டி ஒரு முடிவெடுக்கிறாங்க. மேனேஜரை சிக்க வைக்க ஒரு போட்டி வைக்கிறாங்க. ஐயா, நடந்த தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மேனேஜர் பாண்டி இன்னைக்கு எனக்காக சமைக்கட்டும். சரி பாட்டி, பாண்டி சமையல் எப்படி இருக்குன்னு நாங்களும் பாக்குறோம். நம்ம கைவரிசையை காட்ட இதுதான் சரியான நேரம். கெமிக்கல் போட்டா சுவை தூக்கும். பாட்டி மறைவா இருந்து பாண்டியை கவனிக்கிறாங்க. பாண்டி அந்த கெமிக்கல் பொடியை எடுக்கிறாரு. இத போட்டா பாட்டி சமையலை விட ருசி தூக்கும். என்ன பாண்டி தம்பி, இது என்ன பொடி? எதுக்கு குழம்புல போடுறீங்க? அது வாசனை பொடி பாட்டி. இது விஷம்னு எனக்கு தெரியும். லாபத்துக்காக
ஜனங்க உயிரோட விளையாடுறியா? மறுநாள் பாட்டி பாண்டியை கையும் கலமுமாய் பிடித்து பஞ்சாயத்தின் முன் நிறுத்துகிறார். தலைவரே, தர்மதுரை ஐயா, மது மேல தப்பு இல்ல. இதோ இந்த பாண்டி தான் விஷத்தை கலக்குறாரு. பொய் சொல்லாதீங்க பாட்டி. உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? இதோ இந்த பொடிதான் ஆதாரம். இதைத்தான் அன்னைக்கும் மதுவுக்கு தெரியாம கலந்திருக்காரு. பாட்டி அந்த பொடியை எடுத்து எல்லார்கிட்டையும் காட்டுறாங்க. பாண்டி நடுங்க ஆரம்பிக்கிறாரு. பாண்டி, ஏன் இப்படி பண்ண? மதுவை ஏன் பழி வாங்கின? ஐயா, என்ன மன்னிச்சிருங்க. மது என் பேச்ச கேட்கல. அதான் அவளை வேலையை விட்டு தொடர்த்த அப்படி செஞ்சேன். மனுஷ வயித்துல அடிக்கிற உனக்கு சரியான தண்டனை தரணும். மதுவை திரும்ப கூப்பிடுறாங்க. ஊரே அவகிட்ட மன்னிப்பு கேக்குது. மது, என்ன மன்னிச்சிடு. தப்பானவனை நம்பி உன்னை கஷ்டப்படுத்திட்டேன். பரவாயில்ல ஐயா, உண்மை தெரிஞ்சதே எனக்கு சந்தோஷம். இன்னையிலிருந்து அந்த சமையல் கூடத்தோட மொத்த பொறுப்பும் மதுவுக்கு தான். பஞ்சாயத்து பாண்டிக்கு ஒரு அதிரடி தண்டனை கொடுக்குது. இந்த கிராமத்தை விட்டே பாண்டியை துரத்துங்க. இனிமே இவ எந்த சமையல் வேலையிலையும் இருக்கக்கூடாது. ஐயா வேணாம் ஐயா, தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க. உழைக்கிற ஜனங்க வயித்துல அடிச்சது உனக்கு இதுதான் சரியான தண்டனை. போ. மதுவும் பாட்டியும் மீண்டும் இணைந்தார்கள். இந்த முறை அவர்கள் சமைப்பது வெறும் உணவை மட்டுமல்ல, அன்பையும் நேர்மையையும் சேர்த்துதான். கிராமமே அந்த மனத்தில் சொக்கிப் போயிருந்தது. பாட்டி, அந்த மல்லிகை பூ மாதிரி இருக்கிற சோத்துல நம்ம கைமணத்தால செஞ்ச சாம்பார ஊத்தும் போது வர வாசம் இருக்கே, இன்னைக்கு ஊரே நம்ம சமையல அமிர்தம்னு தான் சொல்ல போகுது. அமிர்தம்ங்கிறது அந்த தேவர்கள் சாப்பிடுறதுன்னு சொல்லுவாங்க மது. ஆனா செய்யற சமையல்ல நேர்மையும் பரிமாறுறப்போ சுத்தமான மனசும் இருந்தா நாம குடிக்கிற சாதாரண கஞ்சியும் கூட அந்த அமிர்தத்தை விட மேலானதுதான். உண்மைதான் பாட்டி. இந்த நிம்மதி எனக்கு பெரிய ஹோட்டல்ல வேலை செஞ்சப்போ கூட கிடைக்கல. மனசு நிறைஞ்சாதான் வயிறு நிறையும்னு இன்னைக்குதான் புரிஞ்சுக்கிட்டேன். சுவைங்கிறது நாவோடு நின்னுடும் மது. ஆனா குணங்கிறது மனசுல நிற்கும். லாபத்துக்காக செய்யறது வியாபாரம். ஆனா அடுத்தவங்க வயிறார அன்போடு செய்யறது தான் உண்மையான உழைப்பு. மனசு சுத்தமா இருந்தா கைமனம் தானா வரும். உண்மையான உழைப்பு என்னைக்குமே தோற்காது. கைமணத்தை விட மனமனமே சிறந்தது. என்ன நண்பர்களே, கதை பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மேலும் இது போன்ற கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.